தப்பித்தவறி மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் விஜய் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. அடுத்த 5 வருடம் டார்ச்சர் தாங்காமல் நாட்டை விட்டே ஓடிவிடுவார். ஜென்மத்துக்கும் தமிழக மக்களுக்கு கழகங்கள் ஆட்சிதான். மக்களுக்காக வரும் ஒருவரை மக்கள் ஆதரிப்பார்களா அல்லது நாட்டை விட்டு விரட்டுவார்களா? காலம்தான் பதில் சொல்லும். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. தப்பித்தவறி மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் விஜய் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. அடுத்த 5 வருடம் டார்ச்சர் தாங்காமல் நாட்டை விட்டே ஓடிவிடுவார். ஜென்மத்துக்கும் தமிழக மக்களுக்கு கழகங்கள் ஆட்சிதான். மக்களுக்காக வரும் ஒருவரை மக்கள் ஆதரிப்பார்களா அல்லது நாட்டை விட்டு விரட்டுவார்களா? காலம்தான் பதில் சொல்லும். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அது நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று ஒரு தரப்பு அரசியல் நோக்கர்கள் எச்சரிக்கின்றனர். கலைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ள விஜய் ஏற்கனவே ஆளுங்கட்சியின் பல்வேறு மறைமுக நெருக்கடிகளையும் முட்டுக்கட்டைகளையும் சந்தித்து வருகிறார். இத்தகைய சூழலில் மீண்டும் அதே அதிகார மையமே ஆட்சியில் அமர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் அவர் சந்திக்கப் போகும் அரசியல் ரீதியான அழுத்தங்களும் தனிப்பட்ட டார்ச்சர்களும் அவரை தமிழகத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். பல தசாப்தங்களாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்டு வரும் திராவிட கழகங்களின் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்கிற இயக்கமே விஜயின் அரசியல் வருகைக்கான அடித்தளமாக அமைந்தது. தற்போதைய சூழலில் விஜயின் அரசியல் பயணம் என்பது வெறும் அதிகார போட்டி மட்டுமல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான போராட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காலங்காலமாக வேரூன்றி இருக்கும் ஒரு அரசியல் கட்டமைப்பை எதிர்த்து நிற்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. மீண்டும் கழகங்களின் ஆட்சியை தொடரும் பட்சத்தில் ஒரு புதிய மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவரை தமிழக மக்கள் தற்காத்துக் கொள்வார்களா அல்லது அவரை தனிமைப்படுத்தி விட்டுவிடுவார்களா என்கிற கேள்வி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகியுள்ளது. அரசியல் களத்தில் ஒரு புதுமுகம் நுழையும் போது அந்த நபரை வீழ்த்துவதற்கு அதிகார வர்க்கம் அனைத்து விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவது இயல்பு. விஜயை பொறுத்தவரை அவரது திரைப்படங்கள் வெளியாவதில் தொடங்கி அவரது அரசியல் பொதுக்கூட்டங்கள் வரை அனைத்திற்கும் பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தடைகளை மீறி அவர் மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிறார். ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக அமையாத பட்சத்தில் எஞ்சியுள்ள 5 ஆண்டுகளில் அவர் மீது ஏவப்படக்கூடிய சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான தாக்குதல்களை அவர் எப்படி எதிர்கொள்வார் என்பது மிகப்பெரிய சவாலாகும். இத்தகைய நெருக்கடிகளால் ஒரு மாற்றத்தை விரும்பும் நல்ல மனிதர்கள் அரசியலை விட்டு ஓடிவிடும் நிலை ஏற்படுவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. தமிழக மக்கள் எப்போதும் ஒரு புதிய நம்பிக்கையை வரவேற்க தயங்கியதில்லை. எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை பலரை திரையுலகில் இருந்து அரசியலுக்கு ஏற்றுக்கொண்ட வரலாறு இங்கு உண்டு. ஆனால் இன்றைய அரசியல் சூழல் என்பது முன்னெப்போதையும் விட மிகவும் காரசாரமானதாகவும் தனிநபர் தாக்குதல்கள் நிறைந்ததாகவும் மாறியிருக்கிறது. மக்களுக்காக தனது கோடிக்கணக்கான வருமானத்தையும் புகழையும் விட்டுவிட்டு வந்துள்ள விஜயை மக்கள் ஆதரிக்க தவறினால் அது வரும் காலத்தில் வேறு எந்த ஒரு புதிய சக்தியும் தமிழக அரசியலுக்குள் நுழைய அஞ்சும் சூழலை உண்டாக்கிவிடும். நாட்டை விட்டு விரட்டுவார்களா அல்லது அரியணையில் ஏற்றுவார்களா என்பது மக்களின் கைகளிலேயே உள்ளது. இறுதியாக மே 2026 4ஆம் தேதி வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் வெறும் ஒரு கட்சியின் வெற்றியை மட்டும் சொல்லப் போவதில்லை, அது தமிழகத்தின் அடுத்த 25 ஆண்டுகால அரசியல் போக்கை நிர்ணயிக்கப் போகிறது. கழகங்களின் ஆட்சி தொடருமா அல்லது ஒரு புதிய சுழற்சி ஆரம்பமாகுமா என்பதற்கான விடை அந்த தேர்தல் முடிவுகளில் இருக்கும். விஜயின் அரசியல் வாழ்வை மக்கள் அங்கீகரிப்பார்களா அல்லது அவரை மீண்டும் கலைத்துறைக்கே திருப்பி அனுப்புவார்களா என்பதற்கு அந்த ஒரு நாள்தான் சாட்சியாக இருக்கும். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பது போல தமிழக மக்களின் தீர்ப்பு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துமா அல்லது பழைய நிலையே நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.